வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். TANCET MBA 2026 எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் ஃப்ரீ கோர்சஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு டே 10 ஆஃப் தி 35 days ஆஃப் கிராஷ் கோர்ஸில் இருக்கிறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் கூப்பிட்டுக்கோங்க. பிகாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இன்னைக்கு வி ஆர் இன் டே 10 ஆஃப் தி செஷன் அண்ட் நீங்கள் ஆல்ரெடி நம்ம டே 9 வரைக்கும் செஷன்ஸ் பார்க்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மேக் ஷோர் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போல்லாம் ஒரு புது வீடியோ போடுறணும், ஒரு லைவ் செஷன் வரணும், உங்களுக்கு ரெகுலரான அப்டேட்ஸ் வந்துடும். ஸோ இப்போ வாங்க நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் 9 வீடியோஸ் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸ் பார்க்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி பண்ணக்கூடிய செஷன். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்க்காதவங்க மேக் ஷூர் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டே 10 ஆஃப் தி செஷனில் இருக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி டைம் அண்ட் ஒர்க் நம்ம பார்த்தாச்சு. ஆக்சுவலி நான் வந்து இன்னும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். தட் நம்மளுடைய ஸ்கெடியூலில் வந்து நம்ம புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். தட் இன்னைக்கு செஷனில் டே 10 செஷனில் டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் கூட நம்ம பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன். பிகாஸ் இது வந்து நம்ம புதுசாக இப்போ ஆட் பண்ணியிருக்கிறது. நம்மளுக்கு வந்து இந்த பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் அப்படின்றது டைம் அண்ட் ஒர்க் கூட நம்ம வந்து அதுக்கு அப்புறம் நம்ம வி வுட் ஹவ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பட் பண்ணாதனால இன்னைக்கு இந்த சாப்டர் நம்ம டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் பண்ணும்போது நான் அது கூட எடுத்துகிட்டு வரேன். ஸோ நார்மலாக டைம் அண்ட் ஒர்க் முடிச்ச உடனே தான் பண்ணணும். பட் நான் வந்து அதை அதில் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இன்னைக்கு செஷன் டே 10 செஷனில் வி ஆர் ஸ்டார்டிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வி வில் ஸ்டார்ட் வித்
வாட் இஸ் டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அவங்கள ஜாயின் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து நான் நடத்தும் போது ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸ்லி யூ கேன் ஆஸ்க் மீ, ஸோ தட் ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ நார்மலாக நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பீட் அப்படின்றத நம்ம எதுக்காக யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு ரன்னிங் ரேஸாக இருக்கட்டும், எவ்வளோ ஸ்பீடில் ஓடுறாங்க பாருங்கள், எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படின்ற சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே நம்ம நார்மலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்ன்ற கான்செப்ட். ஸோ இதே தான் நம்ம வந்து இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம வேரியஸ் ஏரியாஸில் யூஸ் பண்ணுவோம். லைக் வந்து நம்ம வந்து we will calculate train வந்து எவ்வளோ ஸ்பீடுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து we will also calculate boat and stream அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது, அதுவும் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வேரியஸ் ஏரியாவில் we will concentrate. பட் நம்ம மேஜராக பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்ம மேஜராக எல்லா கான்செப்ட்ஸ்லையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம்னா என்ன, நம்மளுக்கு வந்து the duration required. ஸோ இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறாங்க அப்படின்னா எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க, ஸோ அதை தான் நம்ம இந்த டியூரேஷனை தான் குறிக்கிறது. ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்பீட் அப்படின்றது த ரேட் அட் விச் அன் ஆப்ஜெக்ட் கவர்ஸ், அதாவது எவ்வளோ வேகமாக ஓடுறாங்கன்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த ரேட்டை தான் குறிக்கிறது. ஓகேவா. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். வேற டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவங்க கவர் பண்ணியிருக்காங்க, த லென்த் ஆஃப் த பாத் ட்ராவல்டு அப்படின்றது தான். ஸோ அப்போ டைம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த டேர்ம்ஸில் நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செகண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு மினிட்ஸ், நெக்ஸ்ட்டு ஹார்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து டேஸ். ஸோ இது எல்லாமே தான் நம்ம டைமில் வரும். செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹார்ஸ் அண்ட் டேஸ். நெக்ஸ்ட்டு ஸ்பீடுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிலோமீட்டர் பர் ஹவர், ஒரு ஹவருக்கு எவ்வளோ கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட்டு வி ஹாவ் மைல்ஸ் பர் ஹவர், MPH அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ஃபீட் பர் செகண்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸ்பீடுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ்க்கு நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிலோமீட்டர், மீட்டர்ஸ், மைல்ஸ் அண்ட் ஃபீட். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸில். ஸோ டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ்னால் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸ்லி லைவ் சேட் பாக்ஸில் போடலாம். ஸோ இப்போ வாங்க செஷனுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். ஸோ டைம்னா என்ன, ஸ்பீட்னா என்ன, டிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இப்போ உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கன்வர்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் நீங்கள் வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம அதை கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா கன்வர்ஷன்ஸ் இல்லாமல் we cannot calculate it. ஸோ அப்போ அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் 1 கிலோமீட்டரை நீங்கள் மீட்டராக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு தான் 1000 அப்படின்றது இருக்குது. நெக்ஸ்ட்டு 1 hour நீங்கள் செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 3600 செகண்ட்ஸாக அது கன்வெர்ட் ஆகும் 1 hour அப்படின்றது. நெக்ஸ்ட் டு கன்வெர்ட் கிலோமீட்டர் பர் hour டு மீட்டர் பர் செகண்ட்காக நம்ம மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 5/18 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். கிளியரா? ஓகே, ரொம்ப சவுண்டாக கேட்குது. வெயிட், ஐ வில் ஜஸ்ட் செக். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக கேட்குதா? ஜான் அப்படின்றவங்க போட்டிருக்கீங்க ரொம்ப சவுண்டாக கேட்குதுன்னு. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக கேட்குதான்றது மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க எனக்கு. பிகாஸ் ஐ ஹவ் இன்க்ரீஸ் தி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கேட்குதான்றது மட்டும் எனக்கு சொல்லுங்கள்.
ஸோ ஐ திங்க் இப்போ உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேன் யூ ஜஸ்ட் டெல் மீ வெதர் இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கா? கேன் யூ ஹியர் மீ? உங்களுக்கு வந்து கிளியராக வந்து வாய்ஸ் கேட்குதா? பிகாஸ் கிளாஸில் வந்து வாய்ஸ் கேட்குதா அப்படின்றத மட்டும் எனக்கு சொல்லிவிடுங்க. we are talking about conversions பற்றி நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் டெல் மீ அகெயின் வெதர் உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து கிளியராக கேட்குதான்றதை மட்டும். ஓகேவா? ஸோ கன்வர்ஷன் பற்றி நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது என்ன? ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் டு மீட்டர் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹார்ஸ் டு செகண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் டு கன்வெர்ட் அ கிலோமீட்டர் டு மீட்டர் நமக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 5/18. ஸோ ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா அந்த வேல்யூவை நம்ம 5/18 பண்ணணும். நெக்ஸ்ட் டு கன்வெர்ட் மீட்டர் இன்டூ கிலோமீட்டர்னா அதோட ஆப்போசிட் 18/5 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த கன்வர்ஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் உடைய சில ஃபார்முலாஸ் நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஜஸ்ட் கோ சி த ஜென்ரல் ஃபார்முலா என்ன. நம்ம எப்பவுமே சின்ன வயசுல இருந்து படிக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அண்ட் டைம். ஸோ ஸ்பீட் அப்படின்றது இந்த ட்ரையாங்கிள் மூலியமா நீங்க வந்து இந்த ஃபார்முலாவே எழுதிக்கணும். ஸோ இந்த ட்ரையாங்கிளை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேலே டிஸ்டன்ஸ், கீழே வந்து எஸ்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. எஸ்டி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்பீட் அண்ட் இது வந்து உங்களோட டைம். ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இது ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பீட் எழுதுறோம். ஸோ ஸ்பீட் எப்படி எழுத போறோம் அப்படின்னா இங்க அப்படியே இருக்கு பாருங்க, d divided by t. ஸோ இந்த மாதிரி டயகனலாக வரும்போது நம்ம ஆப்வியஸ்லா அதை வந்து டிவைட் தான் பண்ணுவோம். ஸோ d divided by t, தட் இஸ் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இதுதான் உங்களோட ஸ்பீடு. ஸோ ஸ்பீடுக்கு என்ன? d divided by t, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ இந்த மாதிரி டயகனலாக வரதை நம்ம டிவைட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்ணணும்னா s into t, that is speed into t. இது வந்து அப்படியே பாருங்க, இங்க நேரா இப்படி இருக்கு. ஸோ அப்போ இங்க உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஹாரிசாண்டலா இருக்கு. அப்போ ஹாரிசாண்டலா இருந்தா நீங்க ஆப்வியஸ்லி இதை வந்து யூ ஹாவ் டு மல்டிப்ளை. ஸோ உங்களுக்கு வந்து டயகனலா இருக்கும் போது தட் இஸ் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வேர்டிக்கல்ல இருக்கும் போது நம்மளுக்கு வந்து டிவைட் பண்ணுவோம். அதே வந்து ஹாரிசாண்டலா இருந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளை. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு s into t, s for speed into t for time. ஸோ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைமோட ஃபார்முலா. ஸோ டைம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இங்க அகெயின் நம்மளுக்கு டயகனல் ஆர் வெர்டிகலா இருக்கு அப்படின்னா நம்ம டிவைட் தான் பண்ணணும். அப்போ டைம் இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஓகேவா? t is equals to d divided by s. So d na distance divided by speed. So இது வந்து உங்களுடைய ஜெனரல் ஃபார்முலா. நீங்க எப்பவுமே பண்ணக்கூடிய ஒரு ஜெனரல் ஃபார்முலா இதுதான். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் ஆர் பேஸ். ஸோ இந்த பேசிக்கான ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட் எப்படின்றத பார்ப்போம். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து நம்ம எப்போ வந்து we will talk about relative speed அப்படின்னா when the objects are moving in the opposite direction. So இப்போ ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ A அப்படின்ற பர்சன் வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் பண்றான். அதே B அப்படின்ற பர்சன் வந்து he is moving in opposite direction. அப்போ இது வந்து என்னன்னு சொல்லுவோம்? நம்ம opposite direction சொல்லுவோம். So if two objects are moving in opposite direction, their relative speed. அப்போ இவங்க ரெண்டு பேரோடைய ஸ்பீட் என்ன அப்படின்னா it is s1 plus s2. ஸோ ஏ அப்படின்ற பர்சனோடைய ஸ்பீடை வந்து s1 ஆகும், பி அப்படின்ற பர்சனை வந்து s2 ஆகும் நம்ம வந்து இங்கே கன்சிடர் பண்ணோம். அப்போ இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். when the two objects are moving in the opposite direction. நெக்ஸ்ட் அதே வந்து சேம் டைரக்ஷன்ல if they are moving. இப்போ ஏ அப்படின்ற பர்சனாக இருக்கட்டும், அவர் சேம் டைரக்ஷன்ல மூவ் பண்ணுறாரு. அதே மாதிரி பியும்
அதே டைரக்ஷன்ல மூவ் பண்றாங்க. அப்போ அவங்களோட ஸ்பீட் என்ன ஆகுது? S1 and S2. இதுல வந்து நம்மளுக்கு ஃபார்முலா எப்படி ஆகும் அப்படின்னா மைனஸ்ல இருக்கும், S1 மைனஸ் S2. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து எவ்வளோ ஸ்பீட், இது இந்த ஃபார்மேட்டை வச்சு தான் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும் PYQவே. ஸோ அந்த PYQ நான் உங்களுக்கு சொல்லி தரும் போது நான் சொல்றேன். ஸோ இப்போ வந்து ரெண்டு பேருமே ஒரே டைரக்ஷன்ல போகும்போது S1 மைனஸ் S2 நம்ம மைனஸ் பண்ணுவோம். கிளியரா? What we are going to do is we are going to subtract it. நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? We will subtract it. கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. Now we saw this formula, அதாவது ரிலேட்டிவ் ஸ்பீட் ஒரே டைரக்ஷன்ல மூவ் பண்ணா நம்ம வந்து மைனஸ் போடுவோம் இந்த ஃபார்முலா S1 மைனஸ் S2. அதே ஆப்போசிட் டைரக்ஷன்னா நம்ம பிளஸ் பண்ணுவோம் S1 பிளஸ் S2. ஸோ இதுதான் ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடி சொல்றாங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஆவரேஜ் ஸ்பீட் நம்மளுக்கு எப்பவுமே தெரிஞ்சது தான். நம்ம இங்க பார்த்தோம்ல ஸ்பீடுனா என்னன்னு பார்த்தோம், distance divided by time. அப்போ அதே ஃபார்முலா தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். தட் இஸ் ஆல். சிம்பிள் தான். நம்மளுக்கு இங்கே வந்து ஜஸ்ட் டோட்டல் அப்படின்ற ஒரு இதுதான் ஆட் பண்ணுறோம். கிளியரா? So now we are moving ahead with next formula பாருங்க. If a person travels from A to B at speed S1 and returns at a speed S2. So அப்போ வந்து A to B ஒரு speed of S1 and returns at S2. ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ ஒரு பர்சன் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இங்கே 1 செகண்ட் ட்ராவல்ன்ற வேர்டு 2 தடவை போட்டிருக்கேன். I will just delete that all. Okay, for now I will keep it. அப்புறமா நான் வந்து இதை delete பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ if a person travels from A to B at a speed of S1. ஸோ அப்போ ஏலேருந்து B வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதை S1ன்னு சொல்கிறோம். and returns at S2. அப்போ இங்க இருந்து திருப்பி இங்க வர்றதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? S2 அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏல இருந்து பிக்கு போயிட்டு பில இருந்து திருப்பியும் இங்க வராரு அப்படின்னா இதுக்கு நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா 2S1 into S2. இது வந்து இன்டூ. ஓகேவா? நெக்ஸ்ட் டிவைடட் பை S1 பிளஸ் S2. ஸோ இங்க ஆப்வியஸ்லி இங்க என்ன நடக்குது? ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் he is coming again. ஆப்போசிட்ல தான் வரும். அப்போ ஆப்போசிட்னாலே நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? இங்க இந்த ஃபார்முலால என்ன பார்த்தோம்? when it is opposite we have to do add. ஸோ அப்போ நம்ம வந்து கீழே வந்து ஆட் பண்ணுவோம், மேலே வந்து என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ஒரே பர்சன் தான், A அப்படின்ற பர்சன் தான். he is moving here and coming again. clear? ஸோ இதுதான் நம்ம வந்து பேசிக்ஸாக பார்க்கக்கூடிய ஃபார்முலாஸ். அண்ட் இதே வந்து உங்களுக்கு டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல ரெண்டு கேட்டகரிஸ் நம்ம மேஜராக பார்க்குற மாதிரி இருக்கும். தட் இஸ் ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அண்ட் தென் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ட்ரெயின் ப்ராப்ளம்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ட்ரெயின் வந்து ஒரு ட்ராக்ல பாஸ் ஆகுது அப்படின்னா அது எவ்வளோ ஸ்பீட்ல அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல ட்ராவல் ஆகுது அப்படின்றத தான் நம்ம மேஜராக வந்து we will calculate in the ட்ரெயின் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ அப்போ இங்க பாருங்க, அப்போ டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் த லென்த் ஆஃப் த ட்ரெயின். டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா லென்த் ஆஃப் த ட்ரெயின். அப்படி அதே வந்து இது வந்து எதுக்காக அப்படின்னா when a train passes a pole or a person, ஒரு பர்சனையே பாஸ் பண்ணுது அப்படின்னா அதுக்கான டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா அது வந்து லென்த் ஆஃப் த ட்ரெயின். ட்ரெயினோடைய லென்த்தை தான் நம்ம வந்து டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எப்போனா ஒரு பர்சனை பாஸ் பண்ணும் போது. இதே இட் பாசஸ் அ பிரிட்ஜ், ஒரு பிரிட்ஜ் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மை பாஸ் பண்ணும் போது அதோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்னா ட்ரெயினுடைய லென்த் பிளஸ் லென்த் ஆஃப் தி பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்மையும் பிரிட்ஜையும் அது பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதோட டிஸ்டன்ஸ் என்னன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த ட்ரெயினுடைய லென்த் பிளஸ் தி பிளாட்ஃபார்ம் உடைய லென்த். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ரெண்டு. நெக்ஸ்ட் லாஸ்டா வர ஃபார்முலா டைம். தட் இஸ் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீட். இது வந்து ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின் வரும்போது உங்களுக்கு இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இங்கேயும் அகேன் நம்மளுக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட் வருது. ரிலேட்டிவ் ஸ்பீட் எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்? when two ட்ரெயின்ஸை பத்தி நம்ம பேசும்போது ரிலேட்டிவ் ஸ்பீட்ஸ் யூஸ் பண்றோம். அப்போ உங்களுக்கு லென்த் வந்து L1 and L2 அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னா when they cross each other அப்படின்னாலே each otherனாலே ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ நம்ம பிளஸ் அப்படின்றது தான். ஆப்போசிட் அப்படின்னாலே பிளஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ L1 plus L2 divided by relative speed. ஸோ இதுதான் உங்களோட ஃபார்முலா for your time calculation in terms of your train problems. Clear? Any doubts? இதில் வந்து நம்ம வந்து we have seen all of
the particular formulas, and இதில் வந்து one more problem, that is one more formula boards and streamsல வரும். ஸோ இது வரைக்கும் அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க லைவ் செஷன் அப்படின்னா மேக் ஷோர் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எப்போல்லாம் நான் லைவ் செஷனுக்கு வரணும் உங்களுக்கு ப்ராப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். பிகாஸ் நம்ம ட்ரெயின் ப்ராப்ளம் பார்த்த மாதிரி we have to see boards and streams. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பீடு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா நம்ம வந்து ப்ளஸ், அதாவது u + v அப்படின்னு நம்ம போடுவோம். ஸோ u அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் தி வாட்டருடைய ஸ்பீட் இன் தி ஸ்டில் வாட்டர். ஸோ வாட்டரில் வந்து அதாவது ஒரு ரிவர்னு எடுத்துக்கோங்களேன், அதில் வாட்டர் வந்து போயிட்டே இருக்கு. அந்த வாட்டரில் போட் போகும்போது அதனுடைய ஸ்பீடை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா u அப்படின்னு சொல்லுவோம். வேற ஸ்டீமினுடைய ஸ்பீட், அந்த வாட்டர்னுடைய ஸ்பீடு என்னவா இருக்கும் அப்படின்னா v. ஸோ அப்போ டவுன் ஸ்ட்ரீம் கீழே வரப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா u + v. அதே மேலே போகிறப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா u - v. ஓகே, கீழேனா ப்ளஸ், மேலேனா மைனஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? ஸோ இதுதான் ஃபார்முலாஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம என்னென்ன ஃபார்முலாஸ் பார்த்தோன்றத குவிக்காக நான் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கொடுத்துறேன். டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், அதோட கன்வர்ஷன், கீ கன்வர்ஷன்ஸ் பார்த்தோம், அது ஃபார்முலா, and then we saw relative ஸ்பீடுக்கானது பார்த்தோம், அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்பீட், and then we saw ட்ரெயின் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம போடலாம், அதுலேயும் ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்ளிகேஷன் நம்ம பார்த்தோம், போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ஒரு கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ 2025 உடைய ஒரு PYQ நான் இங்கே வச்சிருக்கேன். ஸோ 50th கொஸ்டின் அது. ஸோ கொஸ்டின் பாருங்க, ஆன் அ 120 kilometer racing track, if P and Q starts driving in the same direction from the same point and at the same time, then P wins the race by 25 kilometers. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனாக எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இதை நான் வந்து ஃபஸ்ட்டு இதிலிருந்து இது வரைக்கும் ஐ எம் டேக்கிங் திஸ் டு பி தி ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகேவா? எஸ் ஜிபி முத்து, ஐ திங்க் மோஸ்ட்லி இந்த டைமில் தான் லைவ் செஷன் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ சப்போஸ் வேறு ஏதாவது டைமில் கண்டக்ட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து மேக் ஷோர் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வந்துடும் நம்ம எப்போல்லாம் லைவ் போகிறோமோ. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளியரா? ஸோ ஆப்வியஸ்லி யூ கேன் ஜாயின். ஸோ அப்போ இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனாக வச்சுக்கோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 120 kilometers ட்ராக் இருக்குது உங்களுக்கு, ரேசிங் ட்ராக். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிப்போம் அப்படின்னா இந்த 120 மீட்டர் இப்படி எழுதிப்போம். திஸ் இஸ் யோர் 120 kilometers ரேஸ் ட்ராக். ஓகேவா? ட்ராக்கே இதுதான். ஓகேவா? இந்த ட்ராக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இஃப் P and Q, Pயும் Qவும் வந்து P and then Q starts, இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க, starts driving in the same direction. ரெண்டு பேருமே ஒரே டைரக்ஷன்ல போறாங்க from the same point and at the same time, then P wins. ஆனா பாத்தீங்க அப்படின்னா P வந்து ரேஸை வின் பண்ணிடுறாங்க பை 25 kilometers. 25 kilometersல P வந்து என்ன பண்ணிடுறாங்க, ரேஸை வின் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ இப்போ இங்கே என்ன கான்செப்ட் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இதுதான் வந்து கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ வின் பண்றதுக்கு Q என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய டைம் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? Q டேக்ஸ் மோர் டைம் தென் P. P வந்து ஃபர்ஸ்ட் வின் பண்ணதுனால அப்போ Q வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, எக்ஸ்ட்ரா டைம் வந்து தே ஆர் டேக்கிங். ஸோ அப்போ P வந்து வின்ஸ் த ரேஸ் பை 25 kilometers. ஓகேவா? 25 kilometersலேயே வந்து ரேஸை வந்து வின் பண்ணிடுறாரு. ஸோ 25 kilometer ஸ்பீடில் அவர் போய் அவர் வந்து ரேஸை வின் பண்ணிடுறாரு. ஓகேவா? ஸோ இந்த 120 kilometer ட்ராக்கை வந்து 25 kilometersலேயே ஹீ இஸ் வின்னிங். ஓகேவா? அப்போ 25 kilometersல ஹீ இஸ் வின்னிங் அப்படின்னா Qக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக டைம் தேவைப்படும் டு கம்ப்ளீட் த 25 kilometer. ஸோ அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு அசம்ஷன் நம்ம எழுதுறோம். வி ஆர் ரைட்டிங் அன் அசம்ஷன் ஹியர். ஸோ அந்த அசம்ஷன் என்ன அப்படின்னா திஸ் இஸ்
an assumption to put the sum. Sum போடுறதுக்காக இந்த assumption நம்ம எழுதுறோம். So P wins by, one second clear எழுதிடுறேன். P wins by 25 kilometers. ஸோ இது இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 25 kilometers. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா, Qக்கு வந்து Q requires what? Needs extra 25 minutes more. Extra. இது வந்து கொஸ்டின்ல நம்மளுக்கு கொடுக்கல, இது நம்மளே கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அசம்ஷன். 25 minutes more. இது வந்து நம்மளே கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அசம்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் P வந்து வின்ஸ். ஒன் செகண்ட் எடுங்க, நான் கிளியராக எழுதிடுறேன். ஸோ P வந்து வின்ஸ் த ரேஸ் பை 25 கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. அப்போ 25 minutes அவர் வந்து வின் பண்ணிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 25 minutes தேவைப்படுது. திஸ் இஸ் அன் அசம்ஷன் விச் வி ஹேவ் கிரியேட்டட். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். நம்மளுக்கு கொஸ்டின்ல இது கொடுக்கல, கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது இது மட்டும் தான். இது வந்து நம்ம 25ன்ற வேல்யூ வச்சு நம்ம 25 minutesன்னு போட்டிருக்கோம். இது ஏன் நம்ம இப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, the ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு கியூக்கான டைம் நம்மளுக்கு கொடுக்கல. அப்போ நம்ம எப்படி வந்து அசம்ஷன் எழுதுறோம் அப்படின்னா 25 minutes எக்ஸ்ட்ரா தேவைப்படுது ஃபார் கியூ டு கம்ப்ளீட் தி ரேஸை முடிக்கிறதுக்கு 25 minutes எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. இது எதுக்காகனா கம்ப்ளீட்லி பிகாஸ் நம்மளுக்கு டைம் வந்து கொடுக்காதனால கியூக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் தே ஹவ் செட் த கண்டிஷன். இதுதான் கண்டிஷன் தே ஹவ் செட். ஓகேவா? இப்போ Pக்கும் Qக்கும் நம்ம வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தி டிஃபரன்ஸ் ஃபார் P அண்ட் Q. அப்போ அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ 120 meter ரேஸை வந்து he has completed. ஸோ இப்போ 120ல நம்மளுக்கு 20 போயிடுச்சு, தட் இஸ் 25 minutes போயிடுச்சு அப்படின்னா 95 வரும். அப்போ வந்து when P meets Q வந்து எப்போ இருப்பாங்க, Q வந்து என்ன இதுல இருப்பாங்கன்னா 95 kilometersல இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் ஐ ஹவ் ரிட்டன் இட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி கொஸ்டினுக்கு நம்ம போயிடுவோம். if they drive towards each other from the opposite ends. ஸோ இப்போ பாருங்க, இப்போ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா that both are going in the same direction. ஓகேவா? ஸோ P வந்து 120 meters ரீச் பண்ணிட்டாரு, 25 kilometers அப்படின்னா Q வந்து will be in the 95th kilometer தான். ஓகேவா? அப்போ இதே வந்து what if they are in the opposite ends. ஸோ இப்போ வந்து செகண்ட் கொஸ்டின் நம்மளுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு போகிறோம், which is opposite end of the track. சேம் ட்ராக், ஒரே ட்ராக். P வந்து ஒரு சைடு இருக்காங்க and then Q வந்து ஒரு சைடு இருக்காங்க. ஸோ தே ஆர் கோயிங் இன் தி ஆப்போசிட் சைட். இது வந்து செகண்ட் கண்டிஷனுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தோம், இப்போ செகண்ட் ஒன் பார்க்குறோம். அப்போ ஸ்டார்டிங் at the same point, the distance that P and Q covers when they meet are in the ratio. ஸோ என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஸ்டின்ல 3:2 அப்படின்ற ஒரு ரேஷியோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அவங்க மீட் பண்ணுறப்போ இப்போ ரெண்டு பேரும் இப்படி வராங்க. நான் சொன்ன ஆல்ரெடி 95th kilometer டைம் தேவைப்படுது. அப்போ அந்த இடத்துல தான் they will meet. when they meet, what happens is உங்களுக்கு ரேஷியோ வந்து 3:2 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஆப்போசிட் சைட்ல they are talking about. கிளியரா? அப்போ இப்போ நம்மளுக்கு டைம் ஆஃப் P அண்ட் டைம் ஆஃப் Qவை பார்த்துருவோம், குவிக்காக பார்த்துருவோம். டைம் ஆஃப் P அண்ட் டைம் ஆஃப் P, Pனுடைய டைம் என்ன, டைம் ஆஃப் Q என்ன அப்படின்றது பார்த்தோம். ஸோ ரெண்டு பேரோட ரேஸ் இது என்ன, 120 தான். 120 தான் ரெண்டு பேரோடைய கிலோமீட்டர் ஸ்பீட். அந்த ட்ராக்கினுடைய வந்து மொத்த அளவே வந்து 120 kilometers தான். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு வாட் ரேஷியோ தே ஹவ் கிவன் ஆல், ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 3:2. அப்போ 120 divided by 3x, 120 divided by 2x. ஸோ திஸ் இஸ் 3 அப்படின்றது P and Q அப்படின்றது 2. ஸோ இதுதான் நம்ம வந்து we have derived the equation. கிளியரா? ஸோ அப்போ நான் சொன்ன மாதிரி the difference majorly இங்க என்ன ஆகுது is
நான் சொன்னேன் பார்த்தீங்களா 120. இப்போ வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். 120 minus 95 would give you 95 would give you 25 kilometers. So இதுதான் வந்து difference for the Q. So அப்போ இந்த differenceக்கு நம்ம வந்து equation எழுதணும். How do we write that? TQ minus TP ஏனா TQ minus TP which is equal to என்னது நம்ம கண்டுபிடிச்ச 25 kilometers. 25 divided by 60. இங்க ஏன் நம்ம 16 போடுறோம் அப்படின்னா 1 hourக்கு you have 60 minutes. கரெக்டா? ஸோ அதனால 16ன்றது போடுறோம். 60 எதுக்காக போடுறோம்? 1 hourக்கு we have 60 minutes. ஓகேவா? டன். ஸோ அப்போ இப்போ நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்றோம். நம்ம இங்க எழுதுன அப்படியே எழுதிடுறோம். So we are writing that quickly over here. Wait a second. So இப்போ இந்த TQ நம்ம ஆல்ரெடி 120 இங்க எழுதியிருக்கோம்ல, ஸோ அதை எழுதிடும். 120 divided by 3x minus TP என்ன? சாரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது எழுதிடணும். ஃபர்ஸ்ட் TQ தான் நம்ம எழுதிக்கோம். ஸோ TQ தான் எழுதணும். ஏன் நம்ம இதை எழுதியிருக்கோம் அப்படின்னா இது கம்மியா இருக்கு அதனால. ஸோ அப்போ 120 divided by 2x ஃபர்ஸ்ட் எழுதுறோம். minus 120 divided by 3x which is equal to 25 divided by 60. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 120 divided by 2x minus 120 divided by இது. அப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா what would be the answer? சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 60 divided by x minus 60 divided by x minus 40 divided by x வருமா? எப்படி வந்தது? 2 ones are and then இது வந்து 6 times 60 and then 3 ones are and இது வந்து 40. ஸோ இதை வந்து நான் வந்து அடிச்சு எழுதுனேன்னா இங்கே உங்களுக்கு புரியாது. அதனால நான் அதை மட்டும் ஐ எம் டேக்கிங் இட் அவுட் ஸோ தட் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ எப்படி சிம்பிளிஃபை பண்ணுன்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ அகெயின் வி வில் ரைட் 25 divided by 60. ஸோ இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ 60 minus 40 பண்ணுங்க. 60 minus 40 பண்ணீங்க அப்படின்னா 20x வரும். கரெக்டுங்களா? அப்போ 20x we will write that 20x. ஓகேவா? which is equal to 25 divided by 60. இப்போ we have to do what? Cross multiplication. 20 into 60 and 25 into x பண்ண போறோம். கிளியரா? ஸோ அது எப்படி பண்றதுன்னு I will just show you all. ஸோ I think இந்த இடத்துல we have some space. அங்கே எழுதி முடிச்சிடுவோம். அப்போ இங்கே I am writing the continuity of this. Okay, I will write it over here. So 20 into 60 which is equal to 25x. Cross multiplication. புரியுதுங்களா? அப்போ 20 into 60 is 1200. Clear? 1200 which is equal to 25x. அப்போ x is equal to 1200 divided by 25 which will give you 48 as your answer. So therefore x is equal to 48. So இப்போ வந்து we found out the x value. x value கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம்? ஸ்பீட் ஆஃப் p தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? எங்க கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபைனலி we have to find out the speed of p. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஸ்பீட் ஆஃப் p என்ன? pக்கு நம்ம ஆல்ரெடி வந்து we have mentioned what? pக்கு வந்து நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம்?
இங்கே இருக்கு பாருங்க 3 மென்ஷன் க்யூக்கு 2. அப்போ 3 அப்படின்னா P is equal to 3x நம்ம எழுதுறோம். ஏன்னா எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. அப்போ 3 into எவ்வளோ எக்ஸ் 48 which is equal to எவ்வளோ வருது கால்குலேட் பண்ணுங்க. கால்குலேட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும் 144. Wait a second, I'll just write it over here. 144 kilometers per hour. This is your final answer. So option C is correct for 50th question. So 50th question ke enna answer correct ana answer option C. Clear? ஸோ இப்போ குவிக்காக நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் நாட் நீங்கள் வந்து லைவ் சேட்டில் சொல்லுங்கள். ஐ வில் ரிப்ளை டு யூ பீப்புள். முத்து நீங்கள் கேட்குறீங்க தட் இவ்வளோ பெரிய சம் கொடுப்பாங்களா அப்படின்றது. இந்த சம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ பொறுமையாக எக்ஸ்பிளைன், ஏன்னா நிறைய பேர் வந்து பேசிக்ஸ்லேருந்து கற்றுக்குறாங்க. ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நம்ம போட்டுடலாம். பட் நீங்கள் மேக் ஷோர் நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக தான் தெரியும். கிளியரா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கம்பல்சரியாக ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பொறுமையாக பார்த்து பாருங்கள். இட் வில் பி வெரி ஈஸி ஒன்லி. சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எனி அதர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஐ வில் ரிப்ளை டு யூ பீப்புள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ட்ரெயின்ஸ்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். ட்ரெயின்ல பாருங்க, இதுவும் அகெயின் அதே 2025 கேட்ட கொஸ்டின் தான். 53rd கொஸ்டின். A train traveling at 72 kilometers per hour crosses a platform in 30 seconds and a man standing on the platform in 18 seconds. What is the length of the platform in meter? இங்க வந்து ட்ரெயினுடைய டிஸ்டன்ஸ் கேட்கல. இங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா the length of the platform. பிளாட்ஃபார்முடைய லென்த் என்ன அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ டு ஸ்டார்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா they have given us 72 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? அது என்னது? அது இட் இஸ் கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்பீடு வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கல. ஸோ அப்போ தான் நம்ம தான் கேல்குலேட் பண்ணணும். அப்போ 72 பர் ஹவரை வந்து டு கன்வெர்ட் இட் இன்டூ கிலோமீட்டர் பர் செகண்டாக இருக்கிறது மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? வி ஆர் கன்வெர்ட்டிங் இட் டு மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னா இட் இஸ் 5 டிவைடட் பை இன்டூ 5 டிவைடட் பை 18. நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சேன் ஃபஸ்ட்டு. இருங்க, நான் கிளியராக எழுதுறேன். இன்டூ 5 டிவைடட் பை 18 விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நீங்கள் இதை வந்து போட்டிங்க அப்படின்னா யுவர் ஆன்சர் வுட் பி 20 meters per second. ஓகேவா? ஸோ இதனுடைய ஆன்சர் 20 meters. meters per second. ஓகேவா? ஸோ வி கம்ப்ளீட்டட் திஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம லென்த் ஆஃப் தி ட்ரெயின் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லென்த் ஆஃப் தி ட்ரெயின் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் நான் இங்கே எழுதிடுறேன். லென்த் ஆஃப் தி ட்ரெயின். ஸோ ட்ரெயினுடைய லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஸ்டின்ல 30 seconds கொடுத்துருக்காங்க. விச் இஸ் நம்மளுக்கு ட்ரெயின் வந்து crosses தி பிளாட்ஃபார்ம் at 30 seconds அப்படின்றது. அண்ட் அ மேன் ஸ்டாண்டிங் ஆன் தி பிளாட்ஃபார்ம் இன் 18 seconds. ஸோ மேனுக்கு வந்து 18 seconds அண்ட் அந்த பிளாட்ஃபார்முடைய செகண்ட்ஸ் வந்து 30. ஓகேவா? ஸோ டைம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 seconds அப்படின்றது. சாரி, 18 ஃபார் மேன் அண்ட் 30 ஃபார் த பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஸோ இது வந்து தே ஹேவ் கிவன் யூ ஆல். ஓகேவா? இப்போ நம்ம லென்த் ஆஃப் த ட்ரெயின் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பீட் இன்டூ டைம் தான் நமக்கு தேவை. ஓகேவா? அப்போ ஸ்பீட் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது. ஸ்பீட் இது கம்பேரிட்டிவ்லி ஈஸி தான். இந்த சம்மு நம்ம முன்னாடி போட்டதோட ஸ்பீட் இன்டூ your time. So time, one second.
ஸோ அப்போது ஸ்பீட் வந்து ஆல்ரெடி 20 நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இன்டூ ஸ்பீட் கால்குலேட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நம்மளுக்கு வந்து லென்த் ஆஃப் த ட்ரெயின். ஸோ நம்மளுக்கு இங்கே கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரெயினில் எவ்வளோ செகண்ட் பாஸ் ஆயிருக்கு, மேன் ஸ்டாண்டிங் ஆன் தி பிளாட்ஃபார்ம் வந்து 18 செகண்ட். ஓகேவா, அப்போ நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரெயின் உடைய பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்ண செகண்ட்ஸ் வேணாம், நம்மளுக்கு வந்து we wanted this. ஸோ அப்போ 18 செகண்ட்ஸ். கிளியர், அப்போ இதை யூஸ் பண்ணுறோம் நம்ம. அப்போ 360 மீட்டர்ஸ் வரும் உங்களுக்கு. ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணோம், 20 into 80 which is 360 meters. Clear? Now we are going to do is total distance நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா, டோட்டல் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்றத காட்டுறேன். டோட்டல் டிஸ்டன்ஸ் which is equal to total distance வந்து எப்படி நம்ம calculate பண்ணலாம் அப்படின்னா, it is your train plus platform உடைய distance, அதாவது the speed we have to check. அப்போ நம்ம வந்து இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ்க்கு வந்து ட்ரெயின் பிளஸ் பிளாட்ஃபார்ம் நம்ம போடுறோம். ஓகேவா, இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம எதை வந்து ஆட் பண்ணுவோம் அப்படின்னா, ட்ரெயின் பிளஸ் யோர் பிளாட்ஃபார்ம். அப்போ இதுக்கும் அகெயின் ஸ்பீட் இன்டூ டைம். அண்ட் ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், what will we use here, 20 into 30 போடுவோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம போட்டது வந்து for the train 30 செகண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து 30 செகண்ட்ஸ் போடுறோம். ஃபர்ஸ்ட் 18 செகண்ட்ஸ் போட்டோம்ல, இப்போ 30. இப்போ இதை கால்குலேட் பண்ணனா உங்களுக்கு 600 வரும். கிளியரா, 600 மீட்டர்ஸ் வரும். இப்போ ஃபைனலா டு ஃபைண்ட் அவுட் தி பிளாட்ஃபார்ம் உடைய லென்த் 2 மீட்டர்ஸையும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். தட்ஸ் ஆல். ஓகேவா, ஃபைனலி டு ஃபைண்ட் அவுட் த பிளாட்ஃபார்ம் உடைய லென்த்தை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இட்ஸ் ஜஸ்ட் டு சப்ராக்ட் தீஸ் டூ திங்ஸ். ஓகேவா, 600 minus your 600 meters minus 360, which would give you 240 meters. So 53rd question for 2025 ஓடது வந்து ஆப்ஷன் ஏ தான், 250 தான், 240 தான் கரெக்ட். கிளியர். ஸோ இந்த சம் வந்து ட்ரெயினில் ஒரு ப்ராப்ளம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. புரிஞ்சுதா? இதில் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் next we are moving ahead with pipes and cisterns. So pipes and cisternsல வந்து நம்மளுக்கு கான்செப்ட் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பைப்ஸ்னா என்ன, நார்மலாக நம்ம வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது குழா தண்ணியில் வரக்கூடிய பைப்பாக இருக்கட்டும், இல்லை டேப் வாட்டர் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எங்கே ஒரு டேங்க் பார்த்தோமோ டேங்க்கு கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு பைப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பைப் இல்லாமல் நம்மளுக்கு வாட்டரை வந்து கன்சியூம் பண்ணவே முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ பைப்ஸ் வந்து ஆர் யூஸ்ட் டு ஃபில் தி டேங்க். ஸோ இப்போ இதுதான் டேங்க், இதுதான் உங்களோட டேங்க் அப்படின்னா, இந்த டேங்க்ல நீங்க வாட்டர் ஃபில் பண்ணனாலும் உங்களுக்கு வந்து பைப் தான் தேவைப்படுது. அந்த வாட்டரை வெளியில நீங்க யூஸ் பண்ணணும், அதை கன்சியூம் பண்ணணும்னாலுமே உங்களுக்கு பைப்ஸ் தான் யூஸ் ஆகும். ஸோ பைப் தட் ஆட்ஸ் வாட்டர் இஸ் கால்ட் அஸ் தி ஃபில்லிங் பைப். ஸோ இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல, ஸோ இதை தான் வந்து இன்லெட் பைப்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து வாட்டரை ஆட் பண்ணுது. ஸோ இதை வந்து என்னன்னு சொல்றோம், we are calling it as
inlet pipes இது வந்து வாட்டரை வந்து டேங்குக்குள்ள ஆட் பண்ணுது. ஓகேவா? இதே a pipe that removes water like a leak, it is called as emptying pipe. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்லெட் பைப்ஸ், இது வந்து இந்த டேங்கை வந்து அது வந்து என்ன பண்ணுது, காலி பண்ணுது. நம்ம கன்சியூம் பண்ணுறோம்ல வாட்டரை, அப்போ இது காலி ஆகிடும். ஸோ அப்போ கன்சியூம் பண்ணும்போது வாட்டர் காலி ஆகுது, அவுட்லெட் பைப்ஸ் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ இது எவ்ரி பைப் ஹேஸ் அ ஸ்பீட் ஆஃப் ஒர்க்கிங், எவ்வளோ ஸ்பீடில் நம்மளுக்கு தண்ணி வருது அப்படின்றது. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது வாட்டரை ஃபில் பண்ணுது இல்லை எம்டி பண்ணுது, அதை தான் நம்ம. ஸோ பைப்ஸ் அதுதான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் சிஸ்டர்ன்ஸ் அப்படின்றது, சிஸ்டர்ன்ஸ் அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் நான் இங்கே டேங்க்குன்னு சொன்னேன்ல, டேங்க் எதுக்காக யூஸ் ஆகுது, அது ஸ்டோர் பண்ணுறதுக்கு, வாட்டரை ஸ்டோர் பண்ணுறது தான் நம்ம வந்து சிஸ்டர்ன்ஸ் அப்படின்னு. சிஸ்டர்ன்ஸ் மீன்ஸ் டேங்க் தட் கேன் ஹோல்டு வாட்டர். இப்போ இந்த டேங்க் வந்து வாட்டரை ஸ்டோர் பண்ண முடியுது, கரெக்டுங்களா? அதை தான் நம்ம சொல்லுவோம். ஸோ கிளியராக இந்த எக்ஸாம்பிள், அதாவது இந்த பிக்சர் வச்சு உங்களால் வந்து ஈஸியாக வந்து யூ கேன் டூ இட். ஃபஸ்ட்டு இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பைப்ஸ் அண்ட் சிஸ்டர்ன்ஸில் உங்களுக்கு சில ஃபார்முலாஸ் இருக்குது. இஃப் அ பைப் ஃபில்ஸ் அ டேங்க் இன் எக்ஸ் hours, அதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு ஆர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கான ரேட் வந்து எப்படி இருக்குன்னா 1/x, பார்ட் ஆஃப் தி டேங்க் per hour. இதே இப்போ பைப் எம்டிஸ் அ டேங்க் இன் y hours, ஸோ இது வந்து ஃபில்ஸ் அ டேங்க், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது எம்டிஸ் அ டேங்க், அப்போ அதோட ரேட் வந்து மைனஸில் போகும். ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி பார்த்தது தான், நம்ம வந்து ஆட் பண்ணும்போது இட் இஸ் ப்ளஸ், வெளியில் போகும்போது மைனஸில் போகுது, அப்போ -1/y. இஃப் 2 pipes A and B works together, ரெண்டுமே works together, ரெண்டு பைப்புமே வந்து ஒரே நேரத்தில் வேலை செய்யும் போது அப்போ 1/x + 1/y அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம். கிளியர்? ஸோ புரியுதுங்களா? ஸோ இப்போ ரெண்டு பைப்புமே ஒரே நேரத்தில் வேலை செய்யும் போது இப்படி நம்ம எழுதுவோம். கிளியர்? when 2 pipes are working at the same time, ஒரே நேரத்தில் ஃபில் ஆகட்டும் இல்லை ஒரே நேரத்தில் வந்து எம்டி ஆகட்டும், இதே வந்து ஒரே நேரத்தில் வந்து ஒன் ஃபில்ஸ். ஸோ இது வந்து நான் சொல்கிறது வந்து when 2 pipes A and B work together அப்படின்றது ஒரே நேரத்தில் ரெண்டுமே, ஏ பைப்பும் சரி பி பைப்பும் சரி, இட் ஃபில்ஸ் டுகெதர் ஆர் இட் ஃபில்ஸ், அதாவது இட் எம்டிஸ் டுகெதர். ரெண்டு கண்டிஷன் இருக்கு. இது இட் கேன் எய்தர் ஃபில் அண்ட் இட் கேன் எய்தர் எம்டி, ரெண்டு கண்டிஷன் தான் இதில். ஓகேவா? அப்போ 1/x + 1/y. இதே இஃப் ஒன் பைப் ஃபில்ஸ் அண்ட் அதர் ஒன் எம்டிஸ், ஒரு பைப் வந்து ஃபில் பண்ணுது, இன்னொன்று ஒரு பைப் வந்து எம்டி பண்ணுது அப்படின்னா அதுக்கு 1/x - 1/y, இங்கே மைனஸ் போகும். ஓகேவா? நெக்ஸ்ட் 2 inlet pipes, if they fill in and hours respectively, the combined time to fill it. ஸோ ரெண்டுமே சேர்ந்து நம்மளுக்கு கம்பைன்டு டைம் xy/x + y. நெக்ஸ்ட் டேங்க்னுடைய கெப்பாசிட்டி எப்படி நம்ம கால்குலேட் பண்ணால் ரேட் இன்டூ டைம். ஓகேவா? ரேட் இன்டூ டைம், வேர் ரேட் வந்து ஹவு மச் பார்ட் ஆஃப் த டேங்க் இஸ் ஃபில்டு, 1 hourல எவ்வளோ பார்ட் ஃபில் ஆகுது அப்படின்றது பார்ட்டை குறிக்கிறது. டைம் அப்படின்றது how many hours the pipe is running. ஓகேவா? நெக்ஸ்ட் கெப்பாசிட்டி அப்படின்றது டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஃபில்ட், full tank is equals to 1 unit. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்க்கு மட்டும் I have some practice questions, so which will be really helpful for you people. ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. So with that we will wind off today's session. ஸோ பாருங்கள். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு they have given you few formulas which நான் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு you can obviously go through. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் they have given you the questions. இங்கேருந்து கொஸ்டின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்கள், எப்படி இந்த பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் ப்ராப்ளம்ஸ் போடுறாங்க அப்படின்றத பாருங்கள். அண்ட் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்லேருந்து கூட நான் கொஸ்டின் போடலை, அதுவும் நீங்கள் செக் பண்ணுங்கள், பாருங்கள் எப்படி போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்லேருந்து கொஸ்டின். ஏன்னா லாஸ்ட்டாக ஃபியூ இயர்ஸ் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் கேட்கல, பட் ஸ்டில் நம்ம போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் கொஞ்சமாவது கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் நல்லா பாருங்கள். உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலைனாலும் இப்போ கூட ஸ்டார்ட் பண்ணலாம், இன்னும் 1 month உங்களுக்கு சாலிடாக இருக்குது. ஸோ மேக் ஷுர் அதை யூட்டிலைஸ் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஆரம்பிங்க. ஸோ வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். இதுக்கப்புறம் நம்மளுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் முடிஞ்சதுக்கப்புறம் வி கோ டு வேர்பல் பார்ட், டேட்டா சஃபிஷியன்சி பார்ட்டும் இருக்குது, வேர்பல் பார்ட்டும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. டெய்லி நம்ம லைவ் செஷன்ஸ் போட தான் போகிறோம். ஸோ பொறுமையாக பாருங்கள்.
உங்களால் முடியுன்றதை நினச்சி கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பரேஷன் மட்டும் கைவிடாமல் மேக் ஷூர் யூ கன்சிஸ்டன்ட்லி ஃபாலோ இட். ப்ரிப்பரேஷன் வந்து எப்போவுமே கன்சிஸ்டன்சிக்கு மட்டும்தான் ரிசல்ட் வருமே தவிர்த்து நீங்கள் அப்பப்போ படிக்கிறதுலலாம் ரிசல்ட் வரவே வராது. ஸோ ப்ராக்டிஸ் கன்சிஸ்டன்சி ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இதுக்கான டீட்டெயில்டான ஆன்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்டு ஆன்சர்ஸ் ஃபுல்லாகவுமே செக் பண்ணுங்கள். ஸோ எல்லா ப்ராப்ளம்ஸும் போட முடியலன்னா கூட அட்லீஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எப்படிலாம் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ என்ன கொஸ்டின் கேட்டாலுமே அட்டென்ட் பண்ண முடியும். ஏன்னா 2024 பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக லாஜிக்கல் ரீசனிங்னு இருந்ததுனால எல்லாம் கொஞ்சம் அசால்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண போனதுனால 2025 ஃபுல்லாக குவான்ஸ் கேட்டு முடிச்சுட்டானுங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எதுலேருந்து கேட்பாங்கன்றது we don't have any idea. ஸோ அதனால் நம்மளோட சைட்லேருந்து 100% ஃபுல்லாக we have to prepare. there is no other go. ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் மோஸ்ட்லி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டுருப்பீங்க ப்ரிப்பரேஷனை. இல்லைனாலும் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, டைம் இருக்குது, ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ எதில் நீங்கள் ஸ்ட்ராங்கான ஏரியா வீக்கான ஏரியாஸை பாருங்கள், ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ராங் ஏரியா உங்களோட ஸ்ட்ரென்த் எது வீக்னஸ் எதுன்றது தெரிஞ்சு ஒர்க் பண்ணுங்கள். obviously you can see results. So with this உங்களுக்கு வந்து we have completed the practice questions. So I think இன்னைக்கு செஷனில் நம்ம பார்த்தது we saw first நம்ம டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் we saw pipes and systems. ஸோ 2 கான்செப்ட்ஸ் இன்னைக்கு பார்த்துருக்கோம். மேக் ஷூர் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக அப்கமிங் சேனலில் வந்து நம்ம வந்து அப்கமிங்காக நம்ம நிறைய வீடியோஸ் போடுவோம். ஸோ ஃபார் யோர் டான்செட் ரிலேட்டடாக யூஜிசி நெட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டினியூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக் ஷோர் அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லைவ் செஷன்ஸ் எப்போல்லாம் நான் போடுறனோ அப்போல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரணும் அப்படின்னா மேக் ஷோர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை தட்டுங்க. பிகாஸ் நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்கிறீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வராத ரீசன் நீங்கள் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்கணும். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும். மேக் ஷோர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ மேக் ஷோர் that you are liking today's session. இந்த செஷன் பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் see you in my next live session. ஸோ உங்களுக்கு வந்து லைவ் செஷன் கண்டினியூஸாக ஐ வில் மேக் ஷூர் தட் யூ ஹேவ். ஸோ தட் உங்களுக்கு இந்த 35 days கிராஷ் கோர்ஸில் 10 days தான் நம்ம முடிச்சிருக்கோம், இன்னும் இருக்குது நம்மளுக்கு. ஸோ we have to complete soon. அப்போ தான் மார்க் டெஸ்ட்லாம் வைக்க முடியும். ஸோ we will start soon. எப்படியாவது சீக்கிரமாக நம்ம கிராஷ் கோர்ஸை முடிக்க ட்ரை பண்ணுவோம். கிளியரா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னைக்கு யாரெல்லாம் ஜாயின் பண்ணீங்களோ தேங்க்யூ வெரி மச். அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் த பெல் ஐகான் ஸோ தட் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எப்பவுமே ரெகுலராக ரிசீவ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் see you in my next live session. தேங்க்யூ.